நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 411வது வீடியோ. இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 411ல் ஸ்ரீமத் பாகவத்தில் துருவ சரித்திரம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கபிலாச்சாரியாரை பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். அவர் தேவகூதிக்கு என்னென்ன சொல்கிறான்னு அந்த டீட்டெயிலாக போகல நான். ஏன்னா அது ரொம்ப தத்துவார்த்த விஷயங்கள் நிறையா இருக்குது. தேவகூதிக்கு நம்ம எப்படிலாம் தத்துவார்த்தங்களை இது பண்ணி உபதேசித்து அவள் வந்து அதே மாதிரி தபஸ் பண்ணி எப்படி இறைவனுடைய பாதத்தை அடையிறான்னு சொல்லி வருது. ஸோ அதனால் அந்த டீட்டெயில் அதில் போல். ஸோ ஓரளவு கதை விஷயமாக எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ அகெயின் ஐம் ஜஸ்ட் ரீகேப்பிங். அதாவது சுயம்பாவன மனு முதல்ல பண்ண பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட மனு அவர் தான். அவள் தான் மனுஸ்மிருதியெல்லாம் எழுதினவர். அவள் கூடயே வந்தவர் சதுரூபைன்னு ஒரு பெண்மணி. அவள் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. தே காட் 2 பாய்ஸ். ஒன்று பிரியவர்தன், ஒன்று உத்தானபாதன். ஸோ அந்த இந்த இதெல்லாம் பிரஜைகள்லாம் க்ரியேட் பண்ண அந்த பீரியடில் அது நடந்தது. அவளுக்கு 3 பொண்ணு. அந்த ஆகூதி, தேவகூதி, பிரசூதி. பிரசூதி தான் வந்து இவளுக்கு கொடுத்துட்றா. யாருக்கு? தட்சனுக்கு. தேவகூதியே கர்தமர் கொடுக்குறா. கர்தமருக்கும் தேவகூதிக்கும் பிறந்தான் கபிலாச்சாரியார், மகாவிஷ்ணுவோட 1வது அவதாரம். அவர் தான் அம்மாவுக்கு வந்து உபதேசம் பண்ணுற. ரொம்ப தேவகூதியே பிள்ளைய அப்படி போற்றுறா. அதாவது எனக்கு இவ்வளோ ஆத்ம ஞானத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தியப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய ஸ்தானத்தை வச்சு பார்க்குறாவோ. அதாவது நம்ம ஒன்று நினச்சிக்கணும். அதாவது நம்ம அதில் எல்லா வசதிகள்லாம் இருந்து அதை 3 வேளை போஜனம் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பாதாம் மில்க்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு உபவாசம்ன்றது பட்னியாக ஏழையாக ஒருத்தருக்கான்னு வச்சுக்கல. 3 வேளை பட்னி ஒன்றுமே கிடையாது அவளுக்குன்னா. அவள் விரதம் இருக்கிறத விட நல்ல வசதியாக இருந்து ஆப்பிளும் இதுவும் சாப்பிட்டுண்டு நல்ல வேளைக்கு இந்த பஞ்சபட்ச பரிமாணமோட சாப்பிட்டுண்டு அவள் விரதம் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக. அது மாதிரி தேவகூதி என்ன பண்ணுறா? அவள் வந்து மனுவோட புத்திரி தான் அவள். அப்படி இருந்தாலும் கர்தமருக்கு வாக்கப்பட்டு கபிலாச்சாரியா பிறந்த பிறகு மரபொரு தெரித்து எல்லாத்தையும் தொடர்ந்து நகை அம்சத்தொழிக்கா மஞ்சள் எல்லாத்தையும் வேணாஞ்சேரி கடாந்தரையில் படுத்துட்டு இருக்கு. அதுதான் கஷ்டம். மற்றவங்களை விட இவா வந்து வசந்து. ஏன்னா வந்து பெரிய சுகத்தை அனுபவிச்சுவா எல்லாத்தையும் தொடர்ந்து வரணும். இப்போ ராமர்லாம் வனவாசம் போனான்னா அது சக்கரவர்த்தி திருமகன் சொல்ல ராமர். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வரா இல்லையா? 14 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 14 years he suffered. யாரால்? இவர் பண்ண கொடுத்த சாபத்தினால, பிருகு கொடுத்த சாபத்தினால. முன்னாடி பிருகுவோட பொண்டாட்டி கியாதின்னு பார்த்துருக்கோம். ஸோ அவர் கொடுத்த சாபத்தினால, ஏன்னா மகாவிஷ்ணு அவரோட தலையை வெட்டிடுறாரு, யார் கியாதியோட தலையை. அப்புறம் முட்டை வச்சிடுறாரு, சரியாயிடுறது. அப்போ அவசரப்பட்டு சபிச்சிடுறாரு. நான் என் முன்னாடி பிரிஞ்சிருக்கா மாதிரி நீ பிரிஞ்சிருக்கணும்ட்டு. அதனால தான் ராமாவதாரம் நடந்தது. அந்த மாதிரி கதை போகிறது. ஸோ கம்மிங் டு திஸ், இப்போ இந்த தேவகூதி இதெல்லாம் முடிஞ்சுக்கிறது. இப்போ கம்மிங் டு பாய்ஸில் வரும்போது அந்த இவன் பிரியபிரதன் ஒரு பையன் இருக்கான், உத்தானபாதன். உத்தானபாதனுக்கு உத்தமன் ஒரு பையன் இருக்கான், துருவன் ஒரு பையன் இருக்கான். ஏன்னா உத்தானபாதனுக்கு 2 பொண்டாட்டி, சுனிதி சுரிச்சி. சுரிச்சி வந்து 2வது பொண்டாட்டி, சபத்மேக மாதாம சொல்கிறது. இவ வந்து மூத்த பொண்டாட்டி யார்? சுனிதி. ராஜாவுக்கு வந்து இப்போ இளையா கொஞ்சம் கை ஓங்கியிருக்கும். பழைய சினிமாலாம் கூட பார்க்கலாம் நம்ம. இந்த மனோகராலாம் பார்த்தா இளையா வந்து சின்ன வயசாக இருப்போ, அழகாகவும் இருப்போ, அவரோட கை ஓங்கியிருக்கும். ஸோ துருவனை வந்து அம்மா கடைங்கிற பையன். அவள் தனி பேலஸு, அரண்மனையில் அவள் இல்லை, தனியாக இருக்கா அவள். ஏன்னா இவ வந்ததுனால. ஸோ இவளுக்கு வந்து சுரிச்சிக்கு உத்தமன் ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை இப்போ ராஜா யார்? உத்தானபாதன். இது சுரிச்சி. இவா ஹாப்பியாக இருக்கா அந்த அரண்மனையில். இவள் சின்ன வீட்டில் வந்து இவா இருக்கா, யார்? பெரிய பொண்டாட்டி அவள் இருக்கா, சுனிதி. துருவன் இருக்கா. ஒரு சமயம் அப்பா பார்க்குறதுக்கு அந்த பேலஸ்க்கு வருது துருவன். ஸோ குழந்தை வந்தபோது இவளுக்கு எரிச்சலாக வருது. யாருக்கு? இந்த 2வது பொண்டாட்டிக்கு, சுரிச்சிக்கு. இவேண்டா இங்கே வந்தான்னு நினச்சிக்கிறாவ. அப்போ வந்து உத்தமன்ற பையன் வந்து அப்பாவோட மடியில் ஏறி விளையாடின்னு இருக்கு. இப்போ துருவன் 5 வயசு குழந்தை ஓடி போய் தானும் வந்து அப்பாவோட மடியில் ஏறதுக்கு வந்தால் அவள் பிடிச்ச தள்ளி விட்டுறான்.
இந்த மாற்றாந்தாயின்றவ சித்தி தானே, அவள் வந்து தள்ளிவிட்டு உனக்கு அதுக்கு இங்கே உட்காரத்துக்கு யோகியதை இல்லைன்றா. ஏன்னா நீ என் வயிற்றில் பிறக்கலைன்றா. என் துருவனை பார்த்து நீ என் வயிற்றில் பிறந்தாதான் இந்த உனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும். நான் என்ன பண்ணுவேன்றேன், நீ வந்து மகாவிஷ்ணுவை இது பண்ணி அடுத்த ஜென்மத்திலேயாவது என் வயிற்றில் பிறக்கணும்னு வேண்டிக்கோ அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுறான். ஸோ அந்த குழந்தை அழுந்துட்டு ஆற்றுக்கு வந்துடுறது. அது வந்து அம்மா சொல்கிறா, என்ன குழந்தை ஏன் அழுதுன்னு வரேன் நீ, என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். அரண்மனையில் நடந்தாலும் சொல்கிறது குழந்தை. அப்போ சொல்கிறா, ஆமாண்டா அவள் சொல்கிறது ரைட் தானே, அவள் தான் வந்து அப்பாவுக்கு பிரியமாக இருக்கா. அதனால் வந்து நீ வந்து ஒரு செய், அவள் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் வந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய நாராயணனை வணங்கி தபஸ் பண்ணி இது பண்ணு, அப்போ தான் உனக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா செய்யணுன்றது, நீ தபஸ் பண்ணோன்றாவோ. சரின்னு சொல்லிட்டு இந்த 5 வயசு குழந்தை பேலஸ் எல்லாம் திறந்து எப்படி தான் வீட்டிலேருந்து சேஃப்டியாக இருக்குமே அதெல்லாம் அதை இக்னோர் பண்ணிவிட்டு வெளில வரும். துருவன் வரும்போது நாரத மகரிஷி அப்படியே செஞ்சிருச்சுட்டு இருக்கார். அவர் பார்க்குறார் என்ன நடக்குது பூமியில். அவர் பார்த்தா இங்கே துருவன் என்ன பண்ணிட்டுருக்கா, இந்த குழந்தை காட்டுக்கு போகிறது. காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தடுத்து எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. இல்லை நான் வந்து மதுவனத்துக்கு போகிறேன், யமுனை நதி தீரத்தில் மதுவனம் ஒரு வனம் இருக்குது, அந்த இடத்த தபஸ் பண்ண போகிறேன். அப்போ நாரதர் தான் அந்த மந்திரத்தையே பற்றி ஓம் வாசுதேவாய நமக, இந்த நாராயண ஓம் நமோ நாராயணா சொல்லி தரலவர் என்னது வாசுதேவன்ற நம்ம மந்திரத்தான் சொல்லித்தரேன். ஓம் நமோ வாசுதேவாய நமக சொல்லி கொடுத்து அந்த மந்திரத்தை தான் வந்து நம்ம ஸ்புடம் போட்டு தபஸ் பண்ணுறான் துருவன் வருது ஸ்ரீமத் பாகவத்தில். ஸோ இந்த பையன் வந்து முதல் மாதம் அப்படி பண்ணுறான், 2ஆம் மாதம், அப்புறம் 3ஆம் மாதம் கனிகளை சாப்பிட்றான், 4ஆம் மாதம் அந்த ஒன்றா குறைஞ்சிருந்து இலையை சாப்பிட்றான், அப்புறம் தண்ணியை மட்டும் குடிக்கிறான், அடுத்தது காற்றையே சுவாசிச்சுட்டு இருக்கான். அப்படி பண்ணும்போது 6ஆம் மாதத்தில் 5 மாதம் ஆகிடுறது, ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணுறான் துருவன். இதெல்லாம் பார்க்குறார். யார் பார்க்குறார், மகாவிஷ்ணு பார்த்துட்டு இருக்கார். தேவர்கள்லாம் பயப்படுறா, என்னடா இந்த பையன் எப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது மகாவிஷ்ணு போய் அவர் தேவர்களை அப்ரோச் பண்ணுறான். இது பாருங்கள், இது சொன்னது சீன். இந்த சுருச்சி வந்து தள்ளி விட்றான் அந்த குழந்தைய, இதுவாட்டம் நிற்கிறா பாருங்க ராட்சசி இடம். அந்த குழந்தை உத்தான பாதன மடியில் உத்தம உட்காந்துருக்கு, துருவம் அழுதுகிட்டே வெளில வந்துடுறது இந்த படம். இப்போ வந்து நாரதர் பார்த்துடுறார் அந்த குழந்தைய. யாரை, துருவனை பார்த்து எங்கேப்பா போகிறேன் நீ, இப்போ சொல்கிறது அந்த குழந்தை சொல்கிறது, நான் வந்து இது காட்டுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ நாரதர் இஸ் கிவிங் அட்வைஸ் டு ஹிம், வாட் இஸ் அ மந்த்ரா டு பி, நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு என்ன மந்திரத்தை பிரயோகம் பண்ணோம் அதெல்லாம் சொல்லி நாரதரோட ஆசீர்வாதத்தோட மதுவனத்துக்கு போகிறான் அந்த குழந்தை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து தேவர்கள்லாம் போய் ரிப்போர்ட் பண்ணுறா. யார்கிட்ட, இவர்கிட்ட மகாவிஷ்ணுக்கிட்ட. மகாவிஷ்ணு சொல்கிற, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க, அவன் சின்ன குழந்தை தானே, இல்லை எங்களை தகிக்கிறது அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். ஸோ அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு கருடன் நினச்ச உடனே கருடன் வந்து நிற்கிறார். என்ன செய்யணுண்டு, நீ வா, நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ராவல், நம்ம வந்து மதுவனத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் கருடன் மேலே ஏறி வந்துடுறார் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி பண்ணி இப்போ வந்து அவரை பார்த்த உடனே, மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே துருவன் என்ன செய்கிறான், அப்படியே தண்டம் போல் நெடுஞ்சான் கடையாக விழறான் கீழே. அங்கே இது இப்போ கருடன் வேறு நிற்கிறாரு. இப்போ மகாவிஷ்ணு காலில் துருவன் வந்து நெடுஞ்சான் கடையாக விழுந்து இது பண்ணுறான். என்ன விழுன்றாரு. அப்போ வந்து சொல்கிறார், நான் வந்து எனக்கு உங்களை என்னை வந்து காப்பாற்றிருக்கல, அதுவே போதும் என்னை கேட்கும்போது, இல்லை உனக்கு வந்து யூ ஷுட் கெட் பேக் ஆல் வாட் எவர் யூ லாஸ்ட் ஸோ ஃபார். ஸோ நீ போய் திருப்பி நாட்டுக்கு திரும்பு, நீ திரும்பி நீ சொல்லு, நான் தரிசனம் கொடுத்து உனக்கு எல்லாம் கொடுத்தேன், உங்கள் அப்பாவை உனக்கு தான் பட்டம் கட்டுருவேன், நீ அப்புறமா பிரஜைகள் எல்லாம் கல்யாணம் ஆகி பிரஜையெல்லாம் பண்ணி அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்திட்டு கடைசியில் வந்து என்ன அடைய சொல்கிறாரு. எப்படின்னா, நீ என்னையே அபியாசம் பண்ணின்றதுனால உனக்கு துருவ நட்சத்திரம் அந்த பதவி தரேன்ற நட்சத்திர பதவி, துருவ நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது. ஸோ அந்த நார்த் போல் ஸ்டார்ன்றாம்ப அந்த அந்த பதவி வந்து நாராயணனால் அனுகிரகப்பட்டது யாருக்கு, துருவனுக்கு. ஸோ இது வந்து இது எதை காமிக்கிறதுன்னா, இந்த அபியாசம்ன்றது ஒன்று இருக்குது. அதாவது அவ்வாறு நம்ம வந்து கடவுளை வணங்கும்போது எந்த அளவுக்கு அந்த குழந்தை
இவ்வளோ பாருங்கள், இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் கவலையே படாமல் வந்துட்டு இந்த காட்டில் 1 மாதம் 2 மாதம் இல்லை, 5 மாதம் 6 மாதம் காலம் இருக்கான் அந்த பையன். சாப்பாடு தூக்கம் தண்ணி எதுவுமே இல்லாமல். சரி, நம்ம நாராயண கிருபையால் இது அமைகிறதுன்னு சொல்லப்பட்டு வருது. இந்த துருவ சரித்திரத்தில் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. சரி, வந்துடுறான், இங்கே வந்துடுற நாட்டுக்கு வந்துடுறான். அப்பாட சொல்கிறான். அப்பா ஆச்சரியப்படுறார். யார்? உத்தானபாதன் வந்து குழந்தைய இது மாதிரி இது பண்ணி எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறா. இந்த நேரத்தில் அந்த உத்தமன்ற பையன், சுருச்சியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேட்டைக்கு போகிறான். ஹிமாலயா சுட்டு பண்ணும்போது அங்கே யட்சர்களால் கொல்லப்படுறான் அவன், அந்த பையன். புத்திர சோகத்தினால அவன் செத்து போயிடுறான். பாருங்கள், இது அதாவது இந்த மாதிரிலாம் அடிச்சாட்டியம் பண்ணுறவாளுக்கு கதை கடைசியில் எப்படி தான் முடியும்? சுருச்சி கதை தான். இப்போ வந்து சுனிதி வந்து திருப்பியோட அப்பா ஆம்படியோட சேர்ந்துடுறாவோ. சரி, துருவன் சிம்சுமாரன் என்ற பிரஜாபதியின் புத்திரியாக பிரமி என்பவளை விவாகம் செய்து கொண்டார். அவரிடத்தில் கல்பன், வத்சரன் என்று 2 புத்திரர்களை உண்டு பண்ணினார். இன்னும் பலசாலியான அவர் வாயுவின் புத்திரியாகிய இளை என்பவளை கல்யாணம் செய்து கொண்டு அவரிடத்தில் உத்கலன் என்ற புத்திரனையும் சிறந்த புத்திரையும் உண்டு பண்ணினார். அவருடைய சபத்மே மாதாவின் புத்திரனாகிய உத்தமன் கல்யாணம் செய்து கொள்ள முன்பாகவே ஒரு நாள் வேட்டைக்கு இமயமலை சென்று அவ்விடத்தில் மிக பலசாலியான புண்ணிய ஜனன், அதாவது யக்ஷன், அவனால் கொல்லப்பட்டான். அவனுடைய மாதாவும் சுருச்சியும் புத்திர சோகத்தால் இறந்துபட்டாலும் வருது. இந்த துருவ சரித்திரத்தில் இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம இப்படியெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி நமக்கு வரப்போகிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் கண்டபடி மற்றவளை ஈசின்ட்டு நம்ம மனுஷனோட லைஃபை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். 60 வயசு 70 வயசு மேக்ஸிமம் 80 வயசு இருந்தால் கூட அந்த லைஃப் பீரியடு எவ்ரிடே வி ஆர் கவுண்டிங். அதனால தான் ராத்திரி பார்த்துக்கும் போது நம்ம சுவாமி ஸ்மரணையிலேயே அவளுக்கு என்ன தெய்வம் பிடிச்சிக்கோ அது ஒரு 10 தடவை சொல்லுங்க, அப்புறமா கண்ணை மூடுங்க. ஏன்னா அடுத்த நாள் எழுந்துக்கிறமா சந்தேகம். ராத்திரி தூக்கத்திலே பிராணம் போயிடுது நிறைய பேருக்கு. ஸோ அந்த அப்போ என்ன ஆகும்? நம்மளோட என்ன ஆகும்? சில நேரத்தில் கனவுலாம் காண்றோம். நிஜமான காமரியே இருக்குது. கிடக்கிற வந்து காலையில் வந்து அந்த ஆன்மா வந்து பூந்துடுறது பாடியில், எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு வருது. பூ அந்த இது வந்து அது உள்ள பூரில் என்ன ஆகும்? பிணமாக மாறிடும் நம்ம. அதனால தான் காலையில் என்ன செய்கிறான்னா, அந்த காலத்து கீழே பாயில் படுத்துட்டு பாலாம் பண்ணுவேன். இது பிணமாட்டுக்கு வந்துடும். அதனால தான் பெருக்கி தொடச்சிடுவா தலை வீடை துடைக்கிறது. எதுனாலும் இந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுறது. ஏன்னா நம்மளாம் புடமாட்டம் படுத்துட்டுருக்கோம் ராத்திரி வேலையில். ஸோ காத்தால் எழுந்துப்போமா நிச்சயம் இல்லை. ஸோ பகவத் கிருப்பையில் நம்ம திரும்பி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஆத்ம ஞானம் இருக்கணும். நம்ம யாரையும் துன்புறுத்தக்கூடாது. இந்த சுருத்தி கதையை வந்து நம்ம இப்படிலாம் பண்ணால் இப்படி தான் வரும் ரிசல்ட்டுன்னு தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதெல்லாம். ஸோ இப்போ என்ன ஆகுது, மாதிரிலாம் ஆகி அவர் என்ன செய்கிறாருன்னா, பின் துருவ தம்முடைய சகோதரன் மரணமடைந்த கோபம் பொறாமை துக்கமலை கொண்டு ஜெயசீலமான ரதத்தின் மீதேறி புண்ணிய ஜனங்கள் வசிக்கும் அலகா நகரத்தை நோக்கி புறப்பட்டார். வடக்கு திக்கில் இமயமலை சென்று அவ்விடத்தில் அலகா நகரத்தை கண்டார். அங்கு பரமசிவனுடைய வேலைக்காரர்களும் யட்சர்களும் குஷியர்களும் வசிக்கிறார்கள். பெரிதான கைகளுடைய அந்த துருவர் அவரிடம் சென்று சங்கத்தை ஊறி அவர்கள் போருக்கு அடைச்சு எல்லாம் சண்டை போடுறாரோட. மகாரதரும் பயங்கரமாகிய தனுசை தரித்திரமான துருவர் தம்மை எதிர்த்து வருகின்ற ஒவ்வொரு உபதேவர்களை பார்த்து 3 பானங்களால் தனியே ஒரே காலத்தில் அடித்தார். அந்த பானங்கள் அவர்களை நெற்றியில் பதிந்தன. அவர்கள் எல்லோரும் தங்களை அபஜயம் அடைந்தவரால் நினைத்து துருவருடைய திறமையை புகழ்ந்தார்கள். பின்பு அவர்கள் காலால் மிதிக்கப்பட்ட சர்ப்பங்கள் போல் துருவருடைய பராக்கிரமத்தை செய்கிறவர்களும் 6 பானங்களால் துருவனை தனித்தனியே அடித்தார்கள். அந்த மாதிரிலாம் ஆகி அவர் சண்டையெல்லாம் ஆகி கடைசி துருவன் தான் ஜெயிக்கிறான். ஸோ மனு வம்சத்தில் பிறந்த உத்தமராகிய துருவனுடன் எதிர்த்து யுத்தத்திற்கு வரக்கூடியவர் யாருமே இல்லை. அதை கண்ட துருவர் அந்த பட்டணத்திற்கு சென்று அதன் அழகை பார்க்க விருப்பமுள்ளவாறு சத்துருக்கள் திரும்ப சண்டைக்கு வருவார்கள் என்று தம்முடைய சாரதியை நோக்கி மாயாவிகளின் நடையை ஜனங்களை தெரிந்து கொள்ள முடியாது, அதனால் வந்து அழகா நகரத்துக்குள் போகவில்லை. உடனே சமுத்திரத்தில் உண்டாக சத்தம் போல் காற்றினால் பயங்கர சத்தம் உண்டாயிற்று. புயல் கிளம்பியது. க்ஷணகாலத்தில் ஆகாசம் முழுவதும் மேகங்களால் மூடப்பட்டது. பயங்கரமான இடிகளும் மின்னல்களும் உண்டாகின. ரத்தம் சீழ் இதெல்லாம் வந்து கொட்டித்தாங்க. இந்த மாதிரிலாம் இடி போன்ற மூச்சு சர்ப்பங்கள் தோன்றின. பின்பு மதம் கொண்ட யானைகளும் சிங்கங்களும் புலிகளும்
கூட்டம் கூட்டமாக வந்து எதிர்த்து ஓடின. பிரளய காலத்தை போன்று சமுத்திரமானது பெரிதான அலையோடு பயங்கரமாக சகல பூமியை மறைத்து கொண்டு தடைபடுகின்றது. இவர்களை யக்ஷர்கள் மாயால் உண்டு பண்ணி அழுப்பதுன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இப்படி துருவனிடத்தில் யக்ஷர்கள் நிவர்த்திக்க முடியாத மாயா பிரயோகம் செய்ததை கண்டு மகரிஷிகள் எல்லாம் ஒன்று கூடி துருவருக்கு சேமம் உண்டாக்குன அனுகிரகித்தனர். எப்படின்னு உத்தான பாத்திரனுடைய புத்திராகி துருவா எந்த பகவானுடைய திவ்ய தாமத்தை உச்சரித்து சகல ஜனங்கள் சம்சாரத்தை தாண்டுகிறார்களோ, எவர் சார்க்கம் என்ற வெள்ளத்தை தரித்தவரோ அப்பேற்பட்ட பகவான் உன் சத்துருக்களை நாசனம் செய்யட்டுன்னு சொல்லி அவளுக்கு அது மாதிரிலாம் ஆகி இவருக்கு துருவருக்கு உபதேசம் பண்ணுறார். அந்த மாதிரி துருவர் வந்து பின்னாடி கடைசியில் நாராயண ஸ்மரலே இருந்து அந்த துருவ பதத்தை அடைந்தார்னு சொல்லப்படுறது. இன்றைக்கி இந்த கதையை பார்த்துருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வேண்டுகோளை பிடித்து நான் வந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.